அஸ்ஸலாமு அலைக்கும். வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டைரக்டு தொடர்பு உள்ளவங்க. என்ஆர்டிங்கிற ஒரு அமைப்பு, எங்களோட அமைப்பு பல்வேறு சேவைகள் செஞ்சுட்டு வருது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆள்ற திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக நமக்குன்னு ஒரு துறையை கொடுத்து, அந்த துறை ரீதியாக ஒரு அமைச்சகத்தை கொடுத்து, அந்த அமைச்சகத்திலே ஒரு கலெக்டர் கொடுத்து ஒரு டீமே வேலைஞ்சிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கலை. இப்போ தான் முதல் முறையாக உருவாக்கி அது நாடு நாடாக போட்டிருக்காங்க. சவுதி அரேபியாவில் நாங்கள் பொறுப்பாளராக இருக்கோம். இப்போ எங்கள் அமைப்பு எல்லாத்துக்கும் தெரியும். நிறையா மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கு. நிறையா என்ன சொல்ல ஒரு அளவு இல்லாத சேவை செஞ்சிட்ருக்கு. அதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் விதைச்சது நம்ம நாசிர் வக்கம் அவர்கள் தான். நாசிர் வக்கம் அவர் தான் இங்கே விதைச்சார். அந்த விதை மரமானது ஐயா வெங்கடேஷ் ஐயா. அந்த மரத்தோட கிளைகள் நான், சீனி முகமது, கமால் பாய், இன்னும் எண்ணற்றவர்கள் எங்கள் டீமில் ஒரு குழுவாக இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய சேவைகள் போயிட்டுருக்கு. இந்த கல்வி புஸ்தகம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய எங்களோட இங்கே உள்ள தேவைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம திருச்சிக்கு நேரடி விமானம் இருக்குது பார்த்தீங்களா, சென்னைக்கு நேரடி விமானம் நம்ம எம்பி அண்ணன் சிவா அண்ணன் மூலியமாகவும் எம்எம் அப்துல்லா மூலியமாகவும் இந்த விமானத்தை நாங்கள் டைரெக்டாக ரொம்ப நாள் கோரிக்கை வச்சு பெற்றிருக்கோம். அது போயிட்டுருக்கு. அதெல்லாம் இந்த நம்ம அணியோட ஒரு சாதனையாக தான் நாங்கள் கருதுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இங்கே தமாமில் எம்பசி இல்லாத காரணத்தில் விஏஎஃப்எஸ் இருக்கனால நமக்கு தெரியும். விஏஎஃப்எஸில் வாரத்தில் 2 நாள், மாதத்தில் 2 நாள் தான் ஆஃபீஸர் வராங்க. அதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது நம்ம அசோசியேஷன் சார்பாக இங்கே எம்பசி கவுன்சிலேட் வரதுக்காக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம். இன்னும் வலியுறுத்துவோம். வந்திருந்த அனைத்து உறவுகள், தமிழ் உறவுகளுக்கு எல்லாத்துக்குமே எங்கள் அணியில் சார்பாக நன்றி, வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.